வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயர்ல திருப்பூர்ல நேற்று திமுக மேற்கு மண்டல மகளிர் அணி சார்பாக ஒரு மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, கருப்பு சிவப்பு உடைகள் அணிந்து இத்தனை பெண்களை எங்கேயுமே பார்க்க முடியாது. உங்களை பார்க்கும்போது அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கு. விமன் பவர்ல மீண்டும் திமுக பவருக்கு வரப்போகிறது உறுதியாகிறது அப்படின்னு பேசியிருந்தாரு. தேர்தல் என்றாலே திமுகவினுடைய ஹீரோவாக இருப்பது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை தான். இப்போ அந்த ஹீரோவையே தயாரிக்கக்கூடிய பொறுப்பு கனிமொழி எடுத்திருக்காங்க அப்படின்னு புலங்காகிதம் அடைந்து பேசியிருந்தாரு. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, வெல்லும் தமிழ் பெண்கள், வைப் வித் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு தன்னுடைய ஆட்சிக்கு தானே பாராட்டு விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்கள், தூய்மை பணியாளர்கள், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய செவிலியர்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள்னு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அனைத்து துறையினருமே சாலைக்கு சாலை, வீதிக்கு வீதி இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த போராட்ட களத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது பெண்கள் தான். ஆனா இன்னொரு பக்கம் பெண்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு சௌகரியமாகவும் அவ்வளவு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பை திமுக அரசு தொடர்ந்து கட்டமைச்சுட்டே வருது. இதுல முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக என்றாலே வாக்குறுதி தான் ஹீரோ, தேர்தல் அறிக்கை தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதே திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். வாக்குறுதி எண் 311, இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும். வாக்குறுதி எண் 181, பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். வாக்குறுதி எண் 285, தூய்மை பணியாளர்களுடைய பணி, ஓய்வூதியம் மற்றும் அவர்களுக்கு சம்பந்தமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். வாக்குறுதி எண் 356, அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். ஒப்பந்த மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படும் அப்படின்னு இப்படி எக்கச்சக்க வாக்குறுதிகளை அளித்திருந்த திமுக அரசு அதை நிறைவேற்றாம இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பெண்கள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு விழாக்களை எடுத்துட்டு இருக்கிறது நகைமுரணாக தான் பார்க்கப்படுது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக இதே வாக்குறுதிகளை கொடுத்து தான் தேர்தலை சந்திக்க போகுதா இல்லை வேற வாக்குறுதிகளை கொடுக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.